ஸோ இந்த வீடியோ பதிவில் எப்படி வந்து நம்ம ரெஃபரல் லிங்க் எடுத்து நமக்கு மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்து லாகின் பண்ணோடனே டேஷ்போர்டு போகணும். டேஷ்போர்டு போயிட்டு ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ரெஃபரல் லிங்க் வந்து அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு அவங்ககிட்ட ரெஃபரல் லிங்க் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்களே அது வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ரெஃபரல் லிங்க் இருக்குல்ல, அந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணால் ஷீட் ஓப்பன் ஆகும். தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டே கீழே வந்து நேம் கொடுங்க. பேங்க் புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்குமார் அப்படின்னா RA ராஜ்குமார் KU எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் கொடுங்க. RAJ ராஜ்குமார் KUMAR ராஜ்குமார் உள்ளே கொடுங்க. பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பிளான்னு 2000 6500 6500. ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ண முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் 6500 6500 கொடுங்க, இல்லை 2000 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 இல்லை அப்படின்னா உங்கள் பேர் ராஜ்குமார் @123 அந்த மாதிரி இதை கொடுத்துக்கோங்க. இங்கே ராஜ்குமார் @123 இதை கொடுத்தப்பறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஃபோன் நம்பர் கொடுங்க. அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஃபோன் நம்பர் கொடுங்க. ரெண்டுமே ஒர்க் பண்ணுற ஃபோன் நம்பர். ஏன்னா இந்த ஃபோன் நம்பரில் தான் OTP பேங்க் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இது பண்ணுறது இந்த ஃபோன் நம்பர் வச்சு தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபோன் நம்பரை வந்து கண்டிப்பாக நல்லா தெளிவான நம்பரை கொடுக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடியும் ஒர்க் பண்ணுற இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி அந்த கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்துட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்கள அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அதில் உள்ள UTR நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் டிக் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் ஓகே. அப்புறம் இது முடித்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வரும். இதே மாதிரி ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். அதுக்கு ஐடியும் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அந்த யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லிங்க் அனுப்புவேன். ஸோ நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ரெஃபரன்ஸ் லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு நீங்களும் பதிவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.